ஹாய் வணக்கம். இன்றைக்கி இந்த கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி கூட்டு பொரியலை பற்றி நான் சொல்ல போகிறேன். முதல்ல எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கிக்கணும். நல்லா வதங்கணும். கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கணும். வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கட்டும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கணும். அடுத்தது வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு அதுவும் நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கணும் அல்லது வதங்கணும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டுருக்கேன். வெங்காயம் வதக்கிட்டுருக்கோம். வெங்காயம் வதக்கிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டுருக்குப்பா. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே மஞ்சப்பொடி கொஞ்சம் போடணும். காய்கறிலாம் நம்ம கழுவி நறுக்கி தானே செய்கிறோம். இருந்தாலும் அதில் இந்த எத்தனை மருந்தெலாம் அடிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் இதாகிறதுக்கு இந்த மஞ்சத்தூள் போட்டு எந்த பொரியலாக இதாக இருக்கட்டும் மஞ்சத்தூள் போட்டு செய்கிறது நமக்கு அந்த இதில் காய்கறியில் இருந்த விஷத்தை கூட எடுத்துடும். அதனால் கெமிக்கல் இந்த மாதிரி விஷத்தை கூட எடுத்துடும். அதனால் மஞ்சத்தூள் போட்டு காய்க்கு எல்லாத்துக்குமே மஞ்சத்தூள் போட்டு பண்ணுறது நல்லது. காய்கறி கொட்டியாச்சு. கட் பண்ணி வச்ச காய்கறியில் கொட்டியாச்சு. அதையும் ஒரு கிளறி நல்லா பிரட்டி விட்டு வணங்கணும். தண்ணி இப்பயே ஊற்றக்கூடாது. காய்கறிலாம் நல்லா போட்டு உப்பு போடணும். அளவாக உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜாஸ்தி போட்டு சாப்பிடக்கூடாது. உப்பு அதிகம் சாப்பிடக்கூடாது. உப்பு ஓரளவுக்கு நார்மலாக ஓரளவு குறைவாக எடுத்துக்கிறது உடம்புக்கு நல்லது. உப்பு போட்டாச்சு. காய்கறி போட்டு கிளறிட்டுருக்கோம். காய்கறி நல்லா கிளறியே விடணும். தண்ணி இப்பயே ஊற்றாதீங்க. நல்லா காய்கறி கொஞ்சம் நேரம் வணங்கட்டும். காய்கறி நல்லா வணங்கிட்டுருக்கு. காய்கறி நல்லா வணங்கட்டும். காய்கறி நல்லா வதங்கிட்டுருக்கு. காய்கறி நல்லா வணங்கிட்டுருக்கு. காய்கறி நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கியாச்சு. காய்கறி நல்லா வணங்கிட்டுருக்கு. காய்கறி நல்லா வணங்கிடட்டும். வணங்கினோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே நான் பச்சை பட்டாணியை குக்கரில் வேக வச்சு அந்த ஏன்னா அது இதில் போட்டால் அது சீக்கிரம் வேகாது. காய்கறி கொஞ்சம் முன்னாடி வெந்துடும். அதனால் பச்சை பட்டாணி தனியாக வேக வச்சு அதை தண்ணி இருத்துட்டு அந்த பச்சை பட்டாணியை எடுத்து காய்கறி இது கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நல்லா வணங்கிட்டுருக்கு. காய்கறி கேரட் பீன்ஸ் நல்லா வணங்கிட்டுருக்கு. தண்ணி ஊற்றியாச்சு. அதுலேயே தண்ணி ஊற்றினோன்னு நல்லா வணங்கட்டும். அதுலேயே நல்லா வேகட்டும். நல்லா வெந்துட்டுருக்கு.
நல்லா வெந்துட்டுருக்கு. காரம் அதிகம் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லை. காரம் ஓரளவுக்கு நமக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டால் போதும். மேலே வந்து நம்ம பச்சை பட்டாணி எடுத்து கொட்டிடலாம். காய்கறி ஓரளவுக்கு கொஞ்சம் வணங்கிட்டு கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. பச்சை பட்டாணி ஆல்ரெடி வேக வச்சது இருக்குங்கள, அதை வந்து எடுத்து அதோட கொட்டிடலாம். கொட்டி நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டு தண்ணி சுண்டுற அளவுக்கு கொஞ்ச நேரம் விடணும். ஏற்கனவே பச்சை பட்டாணி வடித்து தான் போட்டிருக்கோம் தண்ணியை. நல்லா வெந்துடும். காய்கறி நல்லா தண்ணி சுண்டிட்டு நல்லா வெந்த பின்னாடி நல்லா கிளறி விடணும். அடி பிடிக்காமல். ஸ்மெல் வந்தாவே அடி பிடிச்சாவே அது மாதிரி டிஃப்ரெண்ட்டு வாசனை மாறி போயிடும். டேஸ்ட்டு நமக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது. இல்லை ஓரளவுக்கு அடுப்புக்கிட்டே நின்று எந்த பொருளையும் செஞ்சாலும் அடியில் தீயை விடாமல் செஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் அந்த டேஸ்ட்டு மாறி போயிடும். அடுத்தது தேங்காய் திருவி வச்சுருந்து அந்த தேங்காவை அதில் கொட்டி நல்லா காயெல்லாம் தண்ணி சுண்டிடுச்சு. தேங்காய் திருவி வச்சு அந்த தேங்காயை அதில் கொட்டி கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். கொட்டி கிளறி விடணும். நல்லா தேங்காய் நல்லா வணங்கணும். வெள்ளையாக இருக்கிற தேங்காய் நல்லா கலர் மாறி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கினா தான் பொரியல் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட இதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, அந்த தாளிக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து இந்த சீரக பொடி இருந்தால் கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டாக போட்டு ஒரு இது வணங்கும் போதே போட்டு நல்லா வெங்காயம் வணங்கும் போதே போட்டு வணக்கிட்டு இதை போட்டு நல்லா தாளித்து கிளறி இது பண்ணோம்னா கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறதும் சீரக பொடி சேர்த்துறதும் உடம்புக்கு நல்லது. கிளறியாச்சு. காய் நல்லா தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி கூட்டு பொரியல் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச சமையல் உங்களுக்கு நான் செஞ்சு அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.